Hi friends. So இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தனால பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ எனிவே வி ஆர் பேக் அகெயின். நேற்று கான்செப்டோட ஒரு கண்டினியூட்டி தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ ஏற்கனவே நேற்று வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஏர் சர்க்யூட் பிரேக்கரோட செகண்ட் டைப்பான ஏபிசிபி, அதாவது ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஏர் சர்க்யூட் பிரேக்கருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் சர்க்யூட் பிரேக்கரோட செகண்ட் டைப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏர் சர்க்யூட் பிரேக்கர் எல்லாமே இந்த அட்மாஸ்பரிக் ஏர், அதோட ப்ரெஷரை வச்சு தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோலும் பார்த்தீங்கன்னா போன வீடியோ மாதிரியான ஒரு பிரின்சிபல் தான் இருக்க போகுது. இந்த ஏசிபியிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. இந்த ஏசிபிக்குள்ளேயே 3 டைப் இருக்குது. ஸோ ஆக்சியல் பிளாஸ்ட் ஏசிபின்னு ஒன்று இருக்குது, ஆக்சியல் பிளாஸ்ட் ஏசிபி வித் சைட் மூவிங் கான்டாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாஸ்ட் ஏசிபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏசிபி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் ஏசிபியோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த மாதிரியான மாறுபட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியோடு இருக்குது அப்படிங்கிறத முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க இது சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ கண்டென்ட்டை நான் எடுத்தாச்சு. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட் ஆகக்கூடிய வோல்டேஜ் எந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245 kV அண்ட் 420 kV அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்கில் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் பிரேக் டவுன் ஆப்ரேஷன், அதாவது இந்த ஆர்க் குவென்ச்சிங் அப்படிங்கிறது வேகமாக நடக்குங்கிற காரணத்தினால இந்த மாதிரியான விஷயங்கள், ஏதாவது இந்த ஒரு டைப் ஆஃப் ஏர் சர்க்யூட் பிரேக்கரில் 245 kV 420 kV அப்படிங்கிற ரேட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது முதல் முக்கியமான விஷயம். இது ஒரே விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் சர்க்யூட் பிரேக்கரை மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நோ ஃபயர் ஹசார்ட். அதாவது இந்த ஃபயர் ஹசார்ட் எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள விளக்கு எடுத்துக்கோங்களேன். நம்ம விளக்கு பொறுத்தோம் இல்லை வீட்டில், அப்போ ஆயில் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த திரி என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எரியும். ஆயில் கம்மியாக இருந்ததுனாலும் அது திரி சரியாகனாலும் அது எரியாது இல்லையா, ஃபயர் ஆகாது. ஸோ இந்த ஆயில் சர்க்யூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் ஃப்ளோ இருக்கிறது காரணத்தினால ஃபயர் ஹசார்டுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபயர் அப்படிங்கிற ஆக்சிடென்ட் நிறைய நடக்கலாம். ஸோ அதை குறைக்கணும். அதை விட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக தான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் சர்க்யூட் பிரேக்கர். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ஏர் மஸ்ட் பி சேம். அதாவது ஏர்னு எழுதிட்டேன், டியூரேஷன் ஆஃப் ஆர்க்கு. ஓகேவா? ஆர்க் பீரியட் கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருந்தாலும் இது சேமாக தான் இருக்க போது டியூரேஷன். ஸோ எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தாலும் அந்த சடனாக அந்த ஏர்க்குரிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த வோல்டேஜ் அப்ளை ஆனால் ஆர்க் நெக்லெக்ட் ஆயிருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா லெஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹை கெப்பாசிட்டி ஏர் கம்ப்ரஸர். ஏர் கம்ப்ரஸர் அப்படின்னா ஏரை அதிக ப்ரெஷரில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்க காரணத்தினால நம்ம அந்த ஏர் கம்ப்ரஸரை நம்ம ஹையர் கெப்பாசிட்டியில் வச்சுக்கணும் எப்போதுமே. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் லீக்கேஜ். ஏர் நிறைய வச்சுருப்போம், நிறைய ப்ரெஷரில் கொடுக்குற காரணத்தினால மேபி ஏர் லீக் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஷாப்பிங் அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசிபியோட ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த டைப்ஸ்குள்ளே போகலாம். இந்த டைப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆர்க்கை எப்படி குவென்ச் பண்ணலாம், எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா whenever the arc voltage is greater than that of the supply voltage. ஓகேவா? நீங்கள் கொடுக்குற ஆப்ரேட் பண்ணக்கூடிய சப்ளை வோல்டேஜை விட ஆர்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜுங்கிறது எப்போ அதிகமாகுதோ அப்போ ஆர்க் அப்படிங்கிறது as much as possible என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே குவென்ச் ஆகும் அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு ஃபேக்ட். ஓகேவா? சரி, வாங்க இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தான் தினமும் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்துருங்க சொல்லிடுறேன். ஸோ வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் பிளாஸ்ட் ஏசிபி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆக்சியல் அப்படிங்கிற பேர் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர் ஃப்ளோ ஆக்சியல், அதாவது கீழேருந்து மேல் நோக்கி இருக்கிற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் ஃபார்மேஷனுங்கிறது ரொம்ப லென்த்தன் ஆகுது. ஸோ நமக்கு முக்கியமாக 3 ப்ராசஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்க் சேம்பரை கூல் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த்தன் பண்ணுறது. ஸோ தட் இன்க்ரீசிங் த ரெசிஸ்டன்ஸ். இது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது எதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா போன வீடியோ தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ ஆர்க் ஸ்ப்ளிட்டர் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் இந்த ஒரு டைப்பில் இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லென்த்தனிங் தான் ஆர்க் லென்த்தன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சில் ஆஃப் ஃப்ளோ இருக்க ஏர் தான். ஸோ கீழேருந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பைப் இருக்கும். கீழே இருந்து ஹையர் ப்ரெஷரில் ஏர் மேலே வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ மூவிங் கான்டாக்ட்
அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கான்டாக்ட். மூவிங் கான்டாக்டோட பக்கத்தில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷன் இருக்கும். ஸோ எப்போ வந்து ஃபால்ட் வந்து சர்க்கிட் பிரேக்கரில் அக்கர் ஆகுதோ அப்போ இந்த பிளாஸ்ட் பைப் வழியா ஹையர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் ஏர் வந்து கீழேருந்து மேலே நோக்கி வந்து மூவ் ஆரம்பிக்கும். அதாவது வந்து ஆக்சியில் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சியில் மூவ் ஆக ஆரம்பிச்சோடனே மூவிங் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸட் கான்டாக்ட்லேருந்து விலகி மேலே நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது இந்த மேலே உள்ள நாசில் ஆர்ஃபிஸ் அப்படின்றது வந்து ஓப்பன் கண்டிஷன் ஆகும். ஓகேவா? இப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக அதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் கான்டாக்ட். சரிங்களா? ஸோ ஆர்க் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சியெல்லாம் வந்து ஏர் மூவ் ஆகிற காரணத்தினால நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்க்கு லென்த்தை விட அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து லென்த் ஆகிட்டே போகுது. ஸோ இவ்வளோ அளவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஆர்க் வந்து ரொம்ப லென்த் ஆகிட்டே போச்சுன்னு சொன்னால் அதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் அதிகமானால் ஆக்சுவலாக கண்டக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ அப்படி கம்மியாகிறது மூலமாக நமக்கு வோல்டேஜ், அதாவது வந்து ஆர்க் வோல்டேஜுங்கிறது வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆர்க் வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே சப்ளை வோல்டேஜை விட அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் பஞ்சிங் அப்படிங்கிறது வந்து as much as fast as possible வந்து நடந்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் பிளாஸ்ட் டைப் ஏசிபி. ஸோ ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் பிளாஸ்ட் ஏசிபி வித் சைட் மூவிங் கான்டாக்ட். ஸோ மூவிங் கான்டாக்ட் வந்து சைடில் இருக்கும். ஸோ இதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய மூவிங் கான்டாக்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆக்சியல் டைப்பில் மூவிங் கான்டாக்ட் வந்து இந்த மாதிரி வந்து வெர்டிக்கலாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸ், அதாவது வந்து நம்ம அட்மாஸ்பியரில் போகக்கூடிய எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய கேஸ். ஓகேவா? ஸோ எப்போதும் போல ஆக்சியல் மூமெண்ட்டில் வந்து ஏரோட மூமெண்ட் வந்து ஆக்சியலாக தான் இருக்க போகுது. கீழேருந்து மேலே பார்த்து இருக்கிறதுனால இதோட டைப் இதுவும் வந்து ஆக்சியல் பிளாஸ்ட் அப்படிங்கிற டைப் தான். ஸோ பிளாஸ்ட் பைப்லேருந்து நம்ம கீழே இருந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸட் கான்டாக்ட்லேருந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு ஆர்க் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஏரோட ஃபோர்ஸ்னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் வந்து மறுபடியும் வந்து லென்த் ஆகுது. ஸோ தட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ கரண்ட் கண்டக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். விச் இம்ப்ளைஸ் ஆர்க் வோல்டேஜஸ் கிரேட்டர், பிகமிங் வெரி வெரி கிரேட்டர். ஸோ எப்போ வந்து ஆர்க் வோல்டேஜ் வந்து சப்ளை வோல்டேஜோட பெருசாகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வோல்டேஜினால ஆர்க் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது வந்து ஆர்க் குவிஞ்சிங் அப்படிங்கிறது வந்து குயிக்காக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தானே தவிர மற்றபடி ரொம்ப எலாபரேட்டிங்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியாக வாங்க மூணாவது டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மூணாவது டைப் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிராஸ் பிளாஸ்ட் ஏர் சர்க்கிட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதோட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோன்றது வந்து இதில் வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். எப்படி போன டைப்பில் வந்து ஆக்சியல், அதாவது வந்து வெர்டிக்கலாக மூவ் ஆகிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆக போகுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கான்டாக்ட், இது வந்து மூவிங் கான்டாக்ட். மூவிங் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸட் கான்டாக்ட்லேருந்து கரெக்டாக ஓப்பன் ஆனே இந்த மாதிரி ஒரு பாம்பு மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன் இல்லையா, இது இந்த பாம்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் சேம்பர். ஆர்க் சேம்பருக்குலாம் ஆர்க் ஸ்பிளிட்டர் அப்படின்றது வந்து இருக்குது. ஓகேவா? ஆர்க் ஸ்பிளிட்டரோட வேலை என்ன அப்படின்னா ஆர்க் ஃபார்ம் ஆகிறத வந்து சின்ன சின்ன டைப் ஆஃப் ஆர்க்காக சீரிஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலமாக நம்ம ஆர்க் வோல்டேஜை வந்து சப்ளை வோல்டேஜோட பெருசாக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பெருசாகிறது மூலமாக என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஆர்க் விஞ்சிங் அப்படிங்கிறது நடக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நமக்கு அதான் வந்து பேசிக் கண்டிஷன். ஸோ நான் ரொம்ப வேகமாக ரொம்ப ஸ்பீடாக சொல்லி முடிக்க நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்செப்ட் ரொம்ப சிம்பிளானது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த வீடியோவில் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் போன வீடியோ போய் பாருங்கள். போன வீடியோவில் அதே மாதிரியான ஒரு கான்செப்டாக தான் இருக்க போது. இதோட டைப் பேர் தான் வேறே தவிர மற்றபடி சிம்பிள் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் நேம் கொடுத்து டைப் ஆக்கியிருக்காங்களே தவிர மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெருசாக எலாபரேட்டிங்காக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாஸ்ட் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஏர் பிளாஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் வந்து அங்கேயும் சொல்லிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.